ஹலோ. இன்னைக்கு மரத்தடி அன்பாக்சிங்ல என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் வீலாக் கிட் தான் பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். கிராட்டோஸ் K5 இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த கிட் வந்து மஸ்ட். இது இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஷேக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிளாரிட்டியாக வராது. ஸோ அதனால் இது வந்து மஸ்ட். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யூஎஸ்பி சார்ஜர் மேலேயும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த கிட். ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ள கிட் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. இது வந்து 1 இயர்க்கான வாரண்டி. ஸோ 1 இயரில் ஏதாவது இஷ்யூ வந்தால் நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் கிட்டே எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து ஃபோன் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட். எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோனை வந்து செட் பண்ணிக்கலாம். இதுதான் கிளிப்பு. ஸோ நீங்கள் இப்படி மேலே இழுத்தீங்கன்னா இது வந்து வரும். ஸோ இது உள்ள நாம் வந்து ஃபோனை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோன் அப்புறமா வச்சு காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு கீழேருந்து இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இங்கே ஃபஸ்ட்டே ஒரு சார்ஜர் காட்டினேன் இல்லையா? ஸோ இந்த சார்ஜர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த யூஎஸ்பி. ஸோ இதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி பிளிங்க் ஆகும். 1 2 3. ஸோ இப்போது ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஆன் ஆன பின்னாடி நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்ம வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது மூலமாக ஈஸியாக மொபைலில் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே போல் இதை வந்து திரும்பவும் 3 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் ஆஃப் ஆகிடும். 1 2 3. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ கீழே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும். லைட்டாக இதை இழுத்தோம் அப்படின்னா இது போல் வந்துடும். உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நம்ம இப்படி வச்சு கிச்சனில் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் இந்த ஹைட் போதுமானது. ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு எடுப்போம். ஸோ நான் உங்களுக்கு நிற்க வச்சு காட்டுறேன். ஜஸ்ட் இதை பிடிச்சிக்கிட்டு மேலே தூக்குனாலே உங்களுக்கு ஜஸ்ட் கொடையை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஹைட் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 65 சென்டிமீட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து குள்ளமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே ஈஸியாக நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே பிடிச்சிக்கிட்டு வளர்க்கணுன்னாலே அப்படியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ திரும்ப இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இப்படி மேலே இப்படி இழுத்தாலே இது வந்து அழகாக இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கும். திரும்ப ஓப்பன் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணோம், இங்கே புஷ் பண்ணோம் அப்படின்னாலே இது வந்து அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் grip வேணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து grip கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இது மூலமாக வீடியோஸ் எடுக்க முடியும் ஸ்லிப் ஆகாமல். வந்து ஃபோன் வந்து வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறாரு. இந்த ஜஸ்ட் கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை இங்கே வச்சுக்குவோம். ஓகே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து வேறு டைரெக்ஷனில் நீங்கள் வந்து எடுக்கணும் வீடியோ அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வந்து திருப்பினாலே போதும். ஸோ இப்படி வச்சு நம்ம வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து வெர்டிக்கல் இல்லை ஒரிஜான்டலில் வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு டைட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன டைரெக்ஷனில் எப்படி வேணுமோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இதை டைட் பண்ணோம் அப்படின்னு அப்படி வந்து ஓல்டு இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இப்படியும் எடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷ்னல் கேமரா நம்ம வந்து வச்சுருந்தோம்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை விட்டுருவோம். ஸோ மொபைல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து வீலாக் பண்ணணும் அப்படின்னா ஃபோனை இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக இப்படி பேசிட்டே போகலாம். ஸோ எந்த விதமான ஷேக்கோ இல்லை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ நம்ம வீடியோக்கு வராமல் நமக்கு வந்து நல்ல கிளியரான வீடியோ வந்து கிடைக்கும். பேர் பார்த்தீங்கன்னா கிரட்டாஸ் A5. ஸோ இந்த கிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் இதை வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் தொடங்க போகிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி வச்சுருக்கீங்க யூடியூப் சேனல், பட் நீங்கள் கிட் யூஸ் பண்ணாமல் தான் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். ஸோ ஓகே, அடுத்த அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.